படம் வேற லெவலு. டோல் பண்ண அனைவருக்கும் சொல்றேன், இந்த படம் வேற லெவலு. படம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு படம். அதாவது ஒரு மாஸ் ஹீரோக்கான பொட்டன்ஷியல் எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. அருமையா பண்ணியிருக்காரு. நல்ல படம் உண்மையிலேயே. ஃபேமிலி போர்ஷனாக இருக்கட்டும், ஐ மீன் அந்த லவ் போர்ஷனாக இருக்கட்டும், சென்டிமெண்ட் போர்ஷனாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம் உண்மையிலேயே. கண்டிப்பாக அதுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவரோட லெஜெண்ட் படம்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த படம் அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு. அந்த மாஸ் ஹீரோலாம் பண்ணால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே துரை செந்தில்குமாரோட ஸ்கிரிப்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஸ்கிரிப்டில் இவர் நடித்து நல்லா பண்ணியிருக்காரு. பெரிய பெரிய டாப் ஹீரோ பண்ண வேண்டிய படம் இந்த படத்தை இவர் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அற்புதமாக இருக்குது. அதாவது கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நிறைய ட்விஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் கண் சிம்டாமல் பார்ப்பீங்க. ஜிப்ரான் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது படம். உண்மையிலேயே படம் நல்லா இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். எனக்கு வந்து தெரி படத்தை ரீப்ளேஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதே தெரி படத்தை விட நல்லா இருந்த மாதிரி இருந்தது உண்மையிலேயே. ஏன்னா நிறைய ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க உள்ள. சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு படம். ரெண்டு ஹாஃப்மே சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கு. நல்ல ஒரு மாசா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பாருங்க நீங்க படம் சூப்பராக இருக்கு. முதல் படம் அவரோட ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும். இந்த படம் அப்படி கிடையாது. இது அப்படியே பயங்கரமா பண்ணியிருக்காரு. அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா தெரியுது. சூப்பரா பண்ணியிருக்காரு. இல்ல கண்டிப்பா அதுக்கான ஸ்கோப் இருக்கு உள்ள. உண்மையிலேயே பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. ஜிப்ரான் மியூசிக் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். இவரும் அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறோம், அந்த எமோஷனை கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த சீனை கொண்டு போய் கரெக்டாக கன்வே பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் அற்புதமாக பயங்கரமாக பண்ணியிருக்காரு. தாராளமாக பார்க்கலாம். எந்த இடத்துலையும் போர் அடிக்கல. சூப்பராக போகுது. ஒரு இடம் கூட போர் அடிக்காது. நல்லா போயிட்டு இருக்கு. தெரி பார்ட் 2 விட நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா தெரி வந்து அது ஸ்டோரியா அப்படியே மூவ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டோட வச்சு நல்லா இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கு. 10க்கு 8 மார்க் தரலாம். தாராளமாக தரலாம். படம் மாஸ்டர் தெருக்கி விட்டுருக்கார் லெஜண்ட். அதாவது இது வரைக்கும் வராத ஒரு முகம். அதாவது டைரக்டர் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி வேற தெருக்கி விட்டுருக்காரு. படம் மாஸ் லெவல், கலெக்ஷன் வேற லெவல் போகுது சார். இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 கமர்ஷியல் ஃபிலிம், ஆனால் பக்காவாக இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் சார். இவர் வந்து செகண்ட் படமே இவ்வளோ பெரிய வெற்றிங்கிறது பெரிய விஷயம் தானே. ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது, நோ டவுட். அதனால் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இது வரைக்கும் வராத அளவுக்கு வரப்போகுது. ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு மூவி. நல்ல டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. சொல்லியிருப்பாரு ஒரு டைலாக், புக்ஸை படிங்க, புக்கில் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. நல்லா இருந்துச்சு. எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு படம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்தது சார். சூப்பரா இருந்தது. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு படம். சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் வேற லெவலு. டோல் பண்ண அனைவருக்கும் சொல்றேன், இந்த படம் வேற லெவலு. செம்மையா இருக்கு மூவி. படம் மஜா சூப்பரா இருக்கு. சூப்பர் படம் வேற லெவலா இருக்கு. உனக்கு இப்போ எல்லாரும் ஃபேமிலியா எல்லாரும் வந்து பார்க்கலாம். படம் மஜாவா இருக்குது. ஃபேமிலி படம். ஃபேமிலியோட பாருங்க. சூப்பரா இருக்கு படம். படம்னா கொஞ்சம் ஃபன் இருக்கணும், கொஞ்சம் சாங், எமோஷன் எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே கலந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் படத்தோட செகண்ட் படத்தோட தலைவர் வேற லெவல் டெவலப் ஆயிட்டாரு. வரலாம். வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டர், அந்த அன்பு எல்லாத்தையும் பொறுத்து இருக்கே. எங்க லெஜெண்ட் எப்பவுமே வேற லெவல் தான். ஏன்னா அவர் பாசத்துலயும் சரி, இதுலயும் சரி, நல்ல மனுஷன் அவரு. இது நாங்க காசுக்காக நிஜமா சொல்ல கிடையாது. நாங்க அப்படியே மனசு வந்து சொல்றதா. நிஜமா வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு. படம் சூப்பரா இருந்தது. அந்த அப்பா புள்ள அது வேற லெவல். அது சென்டிமெண்டா இருக்கட்டும், லாஸ்ட்ல எண்டிங் பாத்தீங்கன்னா ஒய்ஃபோட சேர்றது, அது எல்லாமே வேற லெவல் இருந்துச்சு. நிஜமா படம் சூப்பரா இருந்துச்சு. பாக்குற மாதிரி இருந்துச்சு. வேற லெவல் இருந்துச்சு. அப்பா பொண்ணுடைய பாண்டிங் நல்லா இருக்கு. ஃபைட் சீன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் வந்து ஃபேமிலி ஜாயிண்ட் ஆகும்போது அதை பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. இந்த படம் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் வரும். அப்பாவுடைய ஃபீலிங் வரும். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபைட் அப்பாவுடைய பொண்ணுடைய பாண்டிங் இது நல்லா இருக்கு சார். அப்பா பொண்ணு எப்படி இருந்தா இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் படம் அவ்வளவா இதுவா இல்ல. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்தோட இந்த படத்துல நல்லா தீர்த்திட்டு நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுல ஃபைட் சீன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. ரொம்ப அல்டிமேட்டா அடிச்சிருக்காரு. எல்லா படத்துலயுமே ட்விஸ்ட் இருக்கு.
பிடிச்சிருக்கு. எல்லாத்துலயுமே ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஒரு சீன் முடியும் போது இன்னொரு சீன் வரும்போது அது நல்லா எடுத்து கொடுத்தாங்க. ஆக்டர் பயங்கரமா பண்ணிருக்காப்ல. ஆக்ஷன் பயங்கரமா பண்ணிருக்காரு. பயங்கரமா இருக்கு படம். சூப்பரான படம். இங்கிலீஷ் படம், ஒரு இங்கிலீஷ் படத்து மாதிரி இருக்கு. ஒரு இங்கிலீஷ் படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபைட்டு இது நல்லா இருக்கு. பெட்டர் வெயிட் போட்டிருக்காரு. அதை கொஞ்சம் புரியலனாலும் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபைட்டு, காமெடி, குடும்ப கதல், அரசியல்லாம் கிடையாது. அரசியல் டான்ஸ் பயங்கரமாக இருக்கு. ஃபைட்டு வேற லெவலு. நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க, குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். தண்டையா பேச்சு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. பிளாஸ் பண்ணியாச்சு ப்ரோ. எல்லாம் வாங்க ப்ரோ. வந்து படத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. மஜா பண்ணலாம். டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு. எமோஷனலா இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் தாக்குங்க. பாய் 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 பாய். நல்லாதான் சார் இருக்கு படம். அப்பா அப்பா பொண்ணு சூப்பரா இருந்துச்சு. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. நல்லா அழுதுட்டேன். ஃபைட் சீன் நிறைய போன படத்தோட இந்த படம் நல்லா இருந்துச்சு. வேற லெவல். ஆமா, அந்த படம் மாதிரி தான் இருந்துச்சு. அதோட கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. தெரி படத்தோட விஜய் மாதிரி நடிச்சிருக்காரு தான். நல்லா இருந்துச்சு படம். சூப்பரா இருந்தது படம். பார்க்க அழகா இருந்தது. தியேட்டருக்கு வந்து பாருங்க. லீடர் படம் சூப்பரா இருக்கு. ஓகேவா? அப்பாவோட அப்பா பொண்ணு கான்செப்ட் நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். Hello everyone. I hope you all are doing good, and thanks to entire media of Chennai who have come here to watch our film. Your presence really means a lot, and just now I have walked out from first day first show, and trust me guys, my heart is racing, my heart is full, and this film is so engaging, so intriguing that I couldn't take my eyes off the screen for a single second. So I request everyone out there, please come with your families. It's a family movie and such an emotional film. So please do come and watch our film Leader. And I would love to give the whole credit to my director Senthil Garu, who has done a marvelous job on this movie. So please nalla romba Leader. and we are missing Saravanan sir right now. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியாவுக்கு இன்னைக்கு வந்து லீடர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் வெரி ஹாப்பி. ஒரே ஒரு விஷயம் தான் லெஜண்ட் சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் சினிமாவுக்கு வந்திருக்கிறது வந்து சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, அத்தனை குடும்பத்துக்கு வந்து அவ்வளோ நல்லது செய்கிறாரு. அண்ட் சினிமாவில் வந்து அத்தனை குடும்பத்துக்கு அவரால் அவ்வளோ நல்லது நடந்திருக்கு. அவர் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா. அந்த ட்ரூ லவ் அண்ட் அஃபெக்ஷன் இவ்வளோ மக்கள் காட்டுறாங்க. அண்ட் சினிமாவில் வந்து அத்தனை பேரை வாழ வைக்கிறாரு. இன்னமும் வாழ வைப்பாரு நிறைய புது டைரக்டர்ஸ் எல்லாருமே. அண்ட் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹோல் டீமுக்கும் லெஜண்ட் சாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்டையர் சரவணா டீம். ஏன்னா அவங்க தான் இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் ஃபைனலி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நிக்கில் அண்ணன். ஏன்னா படம் ஸ்டார்ட் ஆனது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா இருக்குது. நிக்கில் அண்ணன் வாங்க. Leader!